ஜெபிக்கலாமா? Our loving heavenly Father, we praise you Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இன்னைக்கு ஆண்டவரே விசுவாசத்தை பற்றி பார்ட் 2 நாங்கள் பேச போகிறோம். Lord, we are going to listen to your word about faith. விசுவாசத்தை குறித்து நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினால மனிதன் பிழைப்பான்னு நீங்கள் பைபிளில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, பிழைக்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு புரியட்டும்ப்பா. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ள நிலை நிற்கட்டும், எங்களுக்குள்ள வளரட்டும், எங்களுக்குள்ள ஒரு கனி தரும் ஜீவியமாக ஆண்டவரை மாற்றட்டும். Lord, let your word do its work in us. In Jesus' name we pray. Amen. ரைட், நான் உங்களுக்கு போன வாரம் நம்ம பேசும்போது முதல்ல விசுவாசம்னா என்ன, அதுலேருந்து தான் நம்ம ஸ்டெப்பாக ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக? இன்றைக்கி சவுண்ட் டீம்கிட்ட வந்து ஒரு பிக்சர் போட்டு காமிக்க சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அந்த பிக்சர் இப்போ போடுவாங்க. அந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் முதல்ல இதை பார்க்கும்போது வந்து கரண்ட் கம்பியில் வந்து தொங்குற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன். அதனால தான் வேகமாக எடுத்து வச்சேன். இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவங்க யோசிக்கிறத பார்த்தா வந்து விசுவாசம்னா என்ன, நீ பாடு கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வயரில் கீழே விழுந்தா செத்த ஆனாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு போட்டு பின்னாடி இருந்து யாராவது துரத்தி விடுற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கற்பனை பண்ணுறது அப்படிதான். விசுவாசம்னா என்ன எனக்கு இன்னும் புரியலை, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு நம்ம பேச போகிற நம்ம பார்க்க போகிற உதாரணம் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு குறிக்கும். ஆனால் நம்ம யோசிக்கிறதும் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி சொன்ன ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நேற்று நைட்டு ஜெபிக்கும் போது ஒரு மெசேஜ் கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். இயேசு உலகத்துக்கு வந்திருக்கும் போது பைபிளில் சொல்லியிருக்கு, யோவான் புஸ்தகத்தில் அவர் செய்த அற்புதங்கள் அதை எழுதினோம்னா உலகத்தில் அத்தனை புக்கு நம்ம வைக்க முடியாது. நம்மளுக்கு அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும், கரெக்டாக? ஆனால் பைபிளில் எத்தனை உதாரணங்கள் நம்மளுக்காக எழுதி வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 20 கூட இல்லை, 19 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சனல் ஹீலிங். இயேசு நேராக ஒரு பர்சனை குணமாக்குனது. சில இடத்துல இயேசு வந்தால் சம்மந்தமே இல்லாமல் நம்ப முடியாத விஷயத்தில் இந்த நாயின் விதவை அவங்க பையன் வந்து மரித்து கொண்டு போகப்பட்டு இருந்தார், கரெக்டா? அந்த பாடியை தூக்கிட்டு போன மக்களை நிற்க சொல்லி இயேசு கரெக்டாக வந்து போய் கை வச்சாரு, எந்திரிச்சிட்டோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தாயிட்ட பார்த்து உங்கள் விசுவாசம் இன்னைக்கு உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும்னு சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எதுவுமே சொல்ல. ஜீசஸ் ஒரு ஊருக்குள்ளே வந்தார், வரும்போதே அவங்க வெளியே பாடியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கொண்டு வந்தோடனே கை வச்சார், தொட்டார், எந்திரிச்சிட்டா. அம்மா கையில் கொடுத்துட்டு ஏசு எங்கே போனாருன்ட்டு அதுக்கப்புறம் பைபிளில் எழுதலை. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த 19 எக்ஸாம்பிளில் 12 எக்ஸாம்பிள் வந்து இயேசு சொன்னது உங்கள் விசுவாசம் உங்களை, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு? உங்கள் விசுவாசம் உங்களை. இந்த வார்த்தையை நம்மளுக்கு கேட்டால் சில நேரம் இப்படி நம்ம வந்து விசுவாசத்தை பற்றி நம்ம யோசிச்சோன்னா இந்த வார்த்தையை கேட்டால் நம்மளுக்கு பயம் வந்துடும். ஏன்? நம்ம எந்த ரீசனுக்காவது இந்த ஒரு சேட்டையை பண்ணுவோமா? இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோமே. சரி, சர்ச்சில் இருக்க யூத் உங்களை தான் நான் பார்க்குறேன். யாராவது செய்வீங்களா? செஞ்சிடாதீங்க. அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அது வேற விஷயம். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி என்ன, ஐயோ எனக்கு விசுவாசம், இந்த விசுவாசம் தான் என்னை ரசிக்கும்னா வந்து நான் போச்சுட்டா நான் நிறைய தான் போகிறேன், எத்தனை பேர் இப்பயே பயந்து நடுங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு எத்தனையோ வருஷங்களாக நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கு. நான் உங்களை கை தூக்க சொல்ல போகிறதில்லை.
நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கிலீஷில் எல்லாம் சூப்பராக இருக்கு. Faith is the reality of what is hoped for. எபிரேயர் 11, விசுவாசமானது நம்பக்கூடியவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கரெக்டா? இட் இஸ் தி அஷ்யூரன்ஸ், உறுதி, கன்ஃபர்மேஷன். எதை? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் எதை நம்புறேனோ அதுடைய கன்ஃபர்மேஷன், உறுதி, அஷ்யூரன்ஸ். என்னன்னாலும் சொல்லுங்க, என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு எந்த வார்த்தை புரிகிறதுக்கு வசதியாக இருக்கும் எடுத்துக்கோங்க. ஆனால் ரெண்டாவது, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து இங்கிலீஷ் பைபிள் ஒரு சூப்பர் வார்த்தை இருக்கும், தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். காணப்படாதவைகள், அன்சீன் திங்ஸோட எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் தெரியுதா உங்களுக்கு? அந்த படத்தை பார்த்தா நான் கீழே பார்த்தேன்னா முடிஞ்சிச்சு, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஒழிய. பைபிளில் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயம். இங்கே நான் தைரியமாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்துருக்கீங்க? கீழே ஒரு பிக்சர் போட்டிருந்தோம், ஒரு ஃப்ளெக்ஸ், ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அந்த ஃப்ளெக்ஸை பார்த்தா அப்படி தான் பரலோகம் இருக்குன்னு நினச்சேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்துருக்கேன்? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கை தூக்கலாமா? ஏன்னா யாருமே பார்க்கல எனக்கு தெரியும், அதுக்காக தான் தைரியமாக சொல்கிறேன். அங்கே வர இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போக போகிறேன்ற தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்ல போகிறோம்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. எனக்கு விசுவாசம் இல்லைன்னா எப்படி நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு எனக்கு தெரியும்? யோசிச்சிங்களா? அப்படின்னா சர்ச்சுக்கு வந்த ஒவ்வொருவரும் மனம் திரும்பின இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் இப்போ சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா அல்லேலியான்னு சொல்ல போறீங்க? எப்பெல்லாம் சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. எவ்வளோ விசுவாசம் இருக்குன்றது தான் கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து நம்ம முழுவதுமாக புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளால புரிஞ்சு கொள்றதுல பிரச்சனை இருக்கா, ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? If you have faith as much as a mustard seed, கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா எந்த மலைன்ட்டு என்ன கேட்காதீங்க. அந்த மலைக்கு நம்ம திரும்ப வருவோம். டெஃபினட்டாக நம்ம ஆனமலை கிடையாது, அது வேணா வச்சுக்கோ, சரியா? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்துக்குள்ள போய் ஒழுன்னு சொன்னாலும் கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னார். இன்டெரக்டா நம்மளுக்கு என்ன புரிய வருது? நம்மளுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கடுகு அளவு கூட நினைச்சா சிரிப்பு வருதா? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்புறம் விசுவாசம்னா என்ன? நம்பப்படாதவைகளின் உறுதி. நான் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால எனக்கு பரலோகம் நிச்சயம். நம்ம எப்படி நம்புறோமோ, என்னால் பார்க்க முடியல, எனக்கு பரலோகத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போதே பார்க்கணுன்னு ஆசை இருக்கு, வாஞ்சை இருக்கு, அது எல்லாம் இருக்கு. ஆனால் பார்க்க முடியலைனாலும் நான் கட்டாயப்படல. சரி, இப்போ அந்த ஒரு நிமிஷம் யோசிப்போமே, அதுலேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்.
எப்படி பரலோகத்துக்கு நான் கட்டாயம் போவேன்னு விசுவாசம் எப்படி வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. விசுவாசம் எப்படி நான் பரலோகத்துக்கு போவேன்னு வந்துச்சு? ஏன்னா சொன்னவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்பனா ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் என்ன? விசுவாசம்னா என்ன? faith is behaving. விசுவாசம்னா நம்ம ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அது உண்மைன்ட்டு நம்புற மாதிரி வாழ்றது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பைபிளில் என்ன வார்த்தை சொன்னார்? வேற எப்படி சொன்னார்? பைபிள் வழியா பேசாமல் வேற எப்படி ஆண்டவர் நம்மகிட்ட பேச போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுறதுக்கு நிறையா வழிகள் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த வழிகள் தெரியுதா? தெரியல. இப்போ நம்ம பாதி நேரம் நம்ம கிச்சன்ல இருந்து எங்கள் வீட்டில் இது ரெகுலராக நடக்கும். இது எனக்கு ரொம்ப நிறையா நடந்திருக்கு. அதனால சொல்ல, அம்மா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 3 விசில் இருந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணுன்னு சொல்லு. இது எத்தனை பேர் வீட்டில் நடந்திருக்குன்னு நான் இப்போ கேட்க போகிறது இல்லை. ஆனால் எல்லார் வீட்லேயும் இது நடக்கும். கரெக்டா? எத்தனை தடவை அந்த விசில் சத்தம் என் காதிலே கேட்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாஸ்டர் உங்களை பார்த்தா பாஸ்டருக்கும் கேட்கலன்னு அர்த்தம். ஏன்? எங்கள் காது அந்த விசில் சத்தத்தை கவனிக்கிறதுக்கு மைண்ட் அங்கே போகல, வேற எங்கேயோ வேற ஏதோ வேலைக்கு போயிடுச்சு. அதனால அந்த சத்தம் கேட்கல. அப்போ நான் ஆண்டவர் என்கிட்ட எத்தனையோ வழியில் பேச ட்ரை பண்ணி விசில் சத்தமே கேட்கலன்னா ஆண்டவருடைய மெல்லிய குரல் எனக்கு எத்தனை தான் கேட்க போகுது? என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கோமா? ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட பிரச்சனை எல்லாம் மேக்சிமம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா எனக்கு என்ன வேணும். ஆனால் நீங்கள் நிறையா பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய விசில் சத்தம் கேட்காது. ஆனால் வயிறு திடீர்னு எனக்கு பசிக்குதுன்ற போடுற சத்தம் மட்டும் எல்லாருக்குமே கேட்கும். கரெக்டா? எனக்குலாம் ரொம்பவே கேட்கும். நாங்கள் ஃபேமிலி ப்ரேயராக உட்காந்துருக்கோம், எங்கன்னு சொல்ல மாட்டேன், யாரோடன்னு சொல்ல மாட்டேன். ஜோமன் இருக்கும்போது திடீர்னு கேட்கன்னு சிரிப்பு. என்னன்னு கேட்டால் என் ஹஸ்பண்டோட அவங்க வயிறு போடுற சத்தம் எனக்கு கேட்குதுன்னு ஒய்ஃப் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோமணி முடித்த பிறகு ஒரே ஐ எம் சாரி, நான் இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, ஆனால் இந்த சத்தம் கேட்டுச்சு, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன் பசியை விடுங்க, அது பக்கத்தில் இருக்கவங்க வயிறு போடுற சத்தத்தை எனக்கு கேட்க முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற சத்தம், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எனக்கு கேட்கும். இதனால தான் ஆண்டவர் விவரமாக நம்மளுக்கு பைபிளில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு. அந்த ஒரு பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? விசுவாசம் அப்படின்னா எதனால தேவை? அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஐ கேனாட் ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். ஆனால் இங்கே இங்கிலீஷ் பைபிளில் கேனாட்னு போடல. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் கூடாத காரியம், உங்களால் முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். அது நடக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா சான்ஸே இல்லை. வழியே இல்லைன்னா எனக்கு விசுவாசம் இல்லாமல் நான் தேவனை பிரியப்படுத்துறது என்னால் முடியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நான் பரலோகத்துக்கு போவேன்னு மட்டும் தைரியம் வந்துச்சு? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, இல்லை நான் உண்மையாகவே பரலோகத்துக்கு போவேன்னு எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது. எனக்கு அப்பப்போ இந்த திடீர்னு வயிறை பரட்டுற மாதிரி திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. எனக்கு அந்த மாதிரி மக்கள் சொல்லிலாம் நான் கேட்டிருக்கேன். அதை மற்றவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் நம்ம பரலோகத்துக்கு போவோன்னு ஒரு தைரியம் வந்துச்சுன்னா எதனால வந்துச்சு? அது விசுவாசம். அந்த விசுவாசம் யார் மேலே வந்துச்சு? ஆண்டவர் மேலே. இதே வசனத்தில் நீங்கள் 2வது போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன். இல்லைன்னா தேவனிடத்தில் வந்து பக்கத்தில் வர்றவங்க வந்து என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு தேவன் உண்டு என்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ரொம்ப சிம்பிளா பாரு, he rewards. தேவனை தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு உரிய நன்மையை அவங்களுக்கு, நீ என்னை தேடிட்டல, உனக்கு நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார் என்றதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த விசுவாசம் எப்படி வருது? தேவன் இருக்காருன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பணும். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? அந்த பிக்சர் இன்னும் ஒரே நிமிஷம் போடுங்களேன். இதுக்கும் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? வீமிக்னே தான் இந்த படத்தை எடுத்து வச்சது. ஏன்னா இதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசத்தை பற்றி பைபிள் சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் விசுவாசம் வந்து எவிடன்ஸ், விசுவாசம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற உறுதி, நிச்சயம். விசுவாசன்ற வார்த்தைக்கும் நம்பிக்கை நிச்சயத்துக்கும் நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு அப்படி யாருமே சொல்லி கொடுக்கல. நானும் ஸ்கூலில் கிளாஸில் வந்து நானும் ரீசெண்டாக வீட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. 10th வரைக்கும் நான் விஎம்ஜே ஸ்கூலில் படிக்கும்போது ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட். எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப நாளாக வந்து ஐசிஎஸ்சியில் வந்து டாப் ரேங்கிங் ஸ்கூல், ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் ஸ்கூல், ரொம்ப நாளாக பேர் வாங்கின ஸ்கூல். அதனால எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஐசிஎஸ்சி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமாக சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நல்ல எஜுகேஷன்னா, எங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸையும் தாண்டி ஒரு டீச்சர் வந்து அவங்களோட மெட்டர்னிட்டி லீவுக்கு போனாலும் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு வந்து 10th எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அவங்க 2 நாளில் எங்களுக்குள்ள ஃபுல் போர்ஷன் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 2 லெசனுக்கும் உள்ள வர லெசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தடவை 2 நாளில் சொல்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன கேள்வி கேட்டால் அதுதான் பெரிய விஷயம். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மேலே பயங்கர மூளை உள்ள மக்கள் என்னோட கூட படித்தாங்க. தேவனுக்காக அதுக்காக அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ விவரமான ஆட்கள் எப்படி என் கூட படித்தாங்கன்றது சில நேரம் என்னால் நம்ப முடியாது, இமேஜினே பண்ண முடியாது. அந்த கதையை நினச்சி நாங்கள் இன்னும் சிரிக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி உள்ள டீச்சர்ஸ். 11th வந்தோம், ஸ்கூலில் எல்லாரும் கேட்டு ஸ்டேட் போர்டு அப்படின்னாங்க. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்பாட்ட நான் சொன்ன விஷயம் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னைக்கு போச்சு. ஏன்னா எதுனாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு சூப்பராக சொல்லிக் கொடுத்து எனக்கு சூப்பர் டீச்சர்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி டீச்சர்ஸ் வரல. ஸ்டேட் போர்டில் வந்து நீங்கள் ஒழுங்காக புக்கை பார்த்து கைடை பார்த்து படிங்கன்ட்டாங்க. ஏன்? அவங்க சொன்னதில் ரொம்ப பெரிய நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? நீங்கள் கைடை பார்த்து படித்தாதான் உங்களுக்கு 12th எக்ஸாமில் மார்க் வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்க? எல்லோரும் கேட்டிருக்கீங்க. என்னைய மாதிரி ஆட்களுக்கு அது சொன்னால் பிடிக்கல. அதனால் நானும் கௌஷிக்னு என்னோட கூட படித்த பையனும் சேர்ந்து உட்காந்து கிளாஸ் அங்கே ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து 2 லெசன் 2 ஃபுல் சாப்டர் தாண்டி முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கணக்கு போட்டு எழுதிட்டு இருப்போம். கிளாஸ்லேயே கம்பைன் ஸ்டடி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி 12th எக்ஸாமில் என் மார்க் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா கைடில் இருக்க ஒரு ப்ராப்ளமையும் போட்டு பார்த்து சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதே எங்கள் வீட்டில் எட்டு சித்தப்பா பையன் இருக்கான், பிரவீன் இருக்கான். கைடில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளமையும் போட்டு எழுதி பார்த்தான். அதனால அவன் வாங்கின மார்க்குக்கு நான் வாங்கின மார்க்குக்கும்
இல்லை சீரியஸாக பாஸ் மார்க்கும் ஃபெயில் மார்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி எனக்கு அவனுக்கு 35 மார்க்குக்கு மேலே டிஃப்ரென்ஸ் 200க்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படித்தோம். அதனால அவனும் பயங்கர மூளை, அவன் என்னோட மூளை ஜாஸ்தி அவனுக்கு. என்னைக்காவது கூப்பிட்டு வரேன் சர்ச்சுக்கு. சேர்ந்து படித்தனால நாங்கள் எவ்வளோதான் பண்ணாலும் எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கலைன்னா மார்க்கு வரல. இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட பிரச்சனை அதே தான். சார் நானும் நீங்களும் ஒன்று தான் ஒரு விஷயத்தில். என்ன எல்லாருமே எங்கே படிக்கணுமோ பைபிளை பார்க்காம, நம்மளுக்குரிய ஒரு கைட் புக்கை பார்க்காம, இல்லை எனக்கு இவங்க சொல்லி கொடுத்தாங்களே அவங்க சொல்லி கொடுத்தாங்களே, எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க டீச்சர்ஸ், அதனால சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு டீச்சரை தேடி தேடி போயிட்டே இருந்தா, ஆண்டவர் ஏற்கனவே ஆவியானவர் உங்களுக்கு நான் போன பிறகு வருவார், அவர் வந்தவனே அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பார் சார். நான் ஆவியானவரை தேடலை, ஆவியுள்ள ஒரு மனுஷனை தேடினேன். ஏதாவது ஒரு மனுஷன் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் என்னாச்சு, என்ன சொல்லுவாங்க, குழம்பு ஒருத்தர் தான் வீட்டில் வைக்கணும், 10 பேர் குழம்பு வச்சா என்ன அது குழம்பா இருக்காது. கரெக்டா? இதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய பேர் குழம்பு சாப்பிட்றோன்ற பேரில் பாதி ரசம் பாதி தயிர் பாதி சாம்பார் எல்லாத்தையுமே போட்டு குழப்பி வாயிலே வைக்க முடியாமல் துப்பிட்டு கடைசியில் எனக்கு பைபிளே வேணான்னு சொல்கிற நிறைய பேர் உட்காந்துருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் எப்படி அவர் இருக்காது, உண்மையாக இருக்காது. தேர் இஸ் டெஃபினெட்லி அ காட். அதை நீங்கள் நம்பாமல் நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட எனக்கு மறு வாழ்வு எனக்கு வேணும், இயேசுவை நான் எப்படி நம்ப போகிறேன், எனக்காக இயேசு மரித்தார் நீங்கள் எப்படி நம்ப போகிறீங்க? கிடையவே கிடையாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இப்போ உறுதி. என்ன உறுதி? நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். இப்போ விசுவாசத்தில் என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு அளவில் தான் பிரச்சனை. என்ன அளவு? கடுகு அளவு. ஆண்டவரே கடுகு அளவுனா என்ன? அதுக்கு நான் சூப்பர் கேள்வியெல்லாம் கேட்டுக்க. கடுகு இவ்வளோ பயங்கர உள்ளுக்குள்ள நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா வெட்டவே முடியாதாமா, உள்ளுக்குள்ள ரொம்ப டென்ஸாக இருக்குமாமா, அதனால தான் ஆண்டவர் கடுகு அளவுன்னு சொன்னாராம். என்னெல்லாமோ கதையெல்லாம் கேட்டிருக்கேன். ஜீசஸ் அது எதுவுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போயிடும். நான் சொன்ன மாதிரி எந்த மலைன்னு கேட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு எது மலையாக தெரியுது அதுதான் உங்கள் மலை. எனக்கு என்னோட ஓன் மலை இருக்குது. அதுக்குன்ட்டு ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மலை 2 மலையை வரைஞ்சி நடுவில் பின்னாடி ஒரு உதய சூரியன் உதிக்கிற மாதிரி ஆவுன்னு எல்லாரும் படம் போட்டோம். நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதே படத்தை போட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஜீசஸ் மலையே பெயர்ந்து தண்ணிக்குள்ளே போய் உழுவிட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் இமயமலையே நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் என்ன நடக்கும்? கடலுக்கு வெளியே அது நீட்டிலாம் இருக்காது, கடலுக்குள்ளேயே முழுசாக போயிடும். ஏன்னா த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த், உலகத்தில் உள்ள த டீப்பஸ்ட் பாயிண்ட் மலையோட ஹைட்டோட டெப்த்து கூட. இது இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாமல் சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இமயமலை போல ஒரு மலையை நீங்கள் பார்த்தாலும் அந்த மலையுமே கரெக்டான விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தா, ஐயோ அதுக்கு இமயமலை, அப்புறம் இந்தியாவுக்கு டூரிசம், எங்கள் நேபாளுக்கு டூரிசம், அந்த மலையை விடுங்க. அவ்வளோ பெரிய மலை என் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போனா இந்த விசுவாசம் எப்படி எனக்குள்ளே வளருது? எனக்கு விசுவாசம் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. ஏன் விசுவாசம் எனக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ரோமர் 10:17 போனீங்கன்னா, விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வரும். ரைட்? Faith comes from hearing and hearing from the
வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா என்ன வருது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நான் ஜெபிக்கிறனால அப்படி இப்படின்னு மக்கள் சொன்னாலும் அதனால இல்லை, இயேசுவை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி, இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் என்னுடைய உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு பாவத்துக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஆனால் தேவனுடைய வல்லமையினால், அளவற்ற நம்ப முடியாத வல்லமையினால் செய்து உயிரோடு எழும்பி 40 நாளுக்கு அப்புறம் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அவர் மக்கள் பார்க்கும்போதே அவங்க கண்ணுக்கு முன்னாடியே பரமேறி போனார். பாஸ்டர் கிறிஸ் ஒயாக்கிலோமே வந்து அப்பாவும் நானும் ஃபஸ்ட்டு கேட்ட மெசேஜ் வந்து அவர் அதான் சொன்னார், ஹி லெவிடேட்டட் அப்படின்வார். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? 2 மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா வந்து ஒரே போல், நார்த் போல் வச்சிங்கன்னா அந்த 2 மேக்னெட்டும் சேர விடாது. ஆண்டவர் வந்து அணு லெவலில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸ் வச்சுருக்காரு. இட்ஸ் கால் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நம்ம பார்க்குற வெளிச்சம் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொல்லுதான்? 2 ஒரே போல்ஸ் வந்து நான் சேர விடமாட்டேன். இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் என்ன நடக்கும்? 2 மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா தள்ளும். சைனாவில், ஜப்பானில் ட்ரெயினே எப்படி இருக்குது? அந்த ட்ரெயின் வந்து தரையை ட்ராக்கை தொடாது. கீழே ஒரு மேக்னெட், மேலே ஒரு மேக்னெட். ட்ரெயின் வந்து மேலே தான், தொடாது, அது மேலேயே நிற்கும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்படின்னு நீங்கள் தள்ளினீங்கன்னா ட்ரெயினும் அவ்வளோக்கா இப்படியே போகும். எவ்வளோ வேகத்துக்கு? நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் போகாத வேகத்துக்கு. அந்த ட்ரெயின் வந்து 600 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போச்சுன்றாங்க. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ண அதே டெக்னாலஜி வந்து இயேசு வந்து அப்படியே நேராக ஒரு டெக்னாலஜி, ஒரு சயின்ஸு, ஒரு மேக்னெட் இல்லாமல் அப்படியே பரமேறி போனார். இதுதான் அவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த காலத்தில். மறக்கவே மாட்டேன். 10 வருஷமாக இருக்கும், கூடிய இருக்கும், ரைட்? அப்புறம் யோசிச்சு பாருங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். இயேசுவை பற்றி கேட்காம ஒருவரும் இங்கே சர்ச்சில் உட்கார சான்ஸே இல்லை. அப்படின்னா விசுவாசம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஓரளவுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த விசுவாசம் எப்படி வளரும்? தேவனுடைய வார்த்தையினால் வளரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டால் நம்ம விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டால் நம்ம விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஒரேடியாக விட்டா ஒரேடியாக போயிடும், ஒரேடியாக காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கவங்க என்னைக்காவது அவங்க எவ்வளோதான் பைபிளை வாசிக்கிறேன்னு சொன்னாலும், நான் எவ்வளோதான் நான் வந்து என்னைய மாதிரி வந்து சில சொல்லுவாங்க தெரியுமா, என்னைய மாதிரி பரிசுத்த ஆட்கள் வேறு யாருமே கிடையாதுன்னு சொன்னாலும் அவங்கள உங்கள்கிட்ட பேச விட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசமும், இயேசு சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும்னாரு. நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னா எவ்வளவுன்னு தெரியலை. அதுவுமே போகிற அளவுக்கு மக்கள் பேசுகிறாங்கன்னா என்ன ரீசன்? அவங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வளரல. அப்புறம் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம் 20ஆம் சங்கீதம்னால அந்த 20ஆம் சங்கீதத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு மலை இருக்கும்போது, அந்த மலை வந்து இவ்வளோ பெரிய மலை இருக்கேன்னு உங்களுக்கு சாத்தான் திரும்ப திரும்ப வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை, படுத்திருக்கும் போது ஒரு யோசனை, படுத்து எந்திரிக்கும் போது ஒரு யோசனை. ஒவ்வொரு தடவையும் அந்த வசனம் உங்களுக்குள்ளேருந்து எழுமி அந்த வசனம் என்ன சொல்லும்? இல்லை, தேவன் உன்னைய பார்த்துக்குவார். அவர் காட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் மை நீட்ஸ். என் தேவைகள் எல்லாம். இன்னைக்கு 20ஆம் சங்கீதம் வாசி, ஒரே நிமிஷம் எடுத்து வாசிப்போமே. 4வது வசனம். 20ஆம் சங்கீதம் ஒரே நிமிஷம் 4வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு
தந்து அருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு, வருமா வராதா? இந்த வசனம் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா? இந்த வசனத்தை சொன்னது, நம்மளுக்காக எழுதி வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களை ஏவி உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் எழுதின வார்த்தை இது. இப்படியே தான் விசுவாசம் வரப்போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வசனமும் மனசுக்குள்ள இருக்க இருக்க அந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி உங்களுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி வைக்க வைக்க என்ன நடக்குது? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வளரும். திரும்ப திரும்ப சாத்தான் வந்து அதை உங்களுக்கு சும்மா விட மாட்டான். அவன் எப்படி சும்மா விடுவான்? அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேஸ்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுத்து உங்களையே தப்பான விஷயத்தை செய்ய வைக்கிறது தான் அவனோட டேலண்ட். இல்லை, ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சாரு? இங்கே ரீசெண்டாக பேசணும். ரீசெண்டாக வந்து நானே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. கரெக்டா? தேவன் என்னைய நம்ப முடியாத லெவலில் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், என்னை குணமாக்கினார். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லி கேட்டிருக்கேன், நான் சொல்லி பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன். போன ஃப்ரைடேயே வந்து கீழே எங்கேயோ உழுக ட்ரை பண்ணி நியர்லி கீழே உளுந்து தடிக்குதான். தப்பான கல்ல காலை வச்சுட்டு அது சரிஞ்சிருச்சு போச்சு. ஒன்றுமே தெரியல. நான் பாடி தைரியமாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மத்தியானம் 3 மணி இருக்கும். 3 மணிக்கு மேலே வந்து படுக்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. காலை கீழே வைக்க முடியல. ஒரு ஆங்கிளில் வச்சாதான் கால் ஓகே ஆச்சு. அது எனக்கு தெரியாது. அது வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வலி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி கரெக்டாக ஃப்ரைடே ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மாலாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என் ஃப்ரைடே ஈவினிங் என் வேலை இருக்கு. ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, இப்படி தான் வீக்கம் ரொம்ப தெரியல, அதனால சரி கால் எதுவும் உடையல, ஓகே அப்படின்னு நினைக்கும் போது வீக்கம் வர ஆரம்பிச்சு. அதை பற்றி நினைச்சவனே வீக்கம் வந்துருச்சு. அப்படின்னா எங்கேருந்து வருது? எனக்கு ரொம்ப நாள் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வசனம் பார்த்து அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதுக்கடையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆர்த்தோ டாக்டர் மாதிரி கொண்டு என்னோட ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார். அவரையும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில, என்னால் சுத்தமாக நடக்க முடியல, அப்படி இப்படி ChatGPT ஒரு 20 கேள்வி. அது நிப்பாட்ட மாட்டேங்குது. இல்லை நீங்கள் இன்னும் எனக்கு இந்த விஷயத்த சொல்லலை, அந்த விஷயத்த சொல்லலை, அது நம்மளை பிடிச்சி நோண்டு எல்லாமே நடந்து 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் சரியாச்சு. அடுத்த நாள் காலையில் இந்த ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன். அவனை பார்த்தேன்னு சிச்சா, நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க, சார் போங்க அப்படின்னாரு. எங்கள் ட்ரெயினர் வந்து அது மட்டும் இல்லை, 1 மணி நேரமாக நடந்துட்டு போங்க அப்படின்ட்டார். எங்கேருந்து இது? அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுதோ தெரியலையோ, அன்னைக்கு வந்து என்னோட மழை வந்து என் கால் சுளுக்கு தான், சுத்தமாக நடக்க முடியல. நம்ம நடக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒரு இதெல்லாம் நடக்கும், ஒரே நேரத்தில் தான் எல்லாம் நடக்கும்னாலும் அது பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நீ 1 நிமிஷத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கேன், துருன்னு உள்ள ஆளாச்சே அப்படின்னு நம்ம நினைக்க. ஆனால் அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு, ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். என்னன்னு கேட்குறீங்களா? எத்தனை பேர் இங்கே சுகமாயிருக்கோம்? தேவன் என்னை சுகமாக்கி இருக்காருன்னு சொல்லும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருக்கலாம். சுகமாக்கும் போது ஆண்டவர் வந்து முழுவதுமாக சுகமாக்குனா இல்லை உனக்கு பாதி சுகம் போதும்னு சொன்னாரா? முழுவதுமாக சுகமாக்குனார். அந்த நேரம் வந்து நீங்கள் நிறைய தடவை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாத்திரை போட்டு சுகமானீங்கன்னு இருக்காது. இல்லை, ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், என் ட்ரெயினர் வந்து இல்லை பெயின் கில்லர்லாம் போட்டிங்க தொலைச்சிப்பிட்டேன் அப்படின்றார் ஃபோன் பண்ணி. உங்களால் முடியவே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? உங்கள் சத்தம் முடியவே இல்லாத மாதிரி தான் இருக்கு, இல்லை உங்கள் வாய்ஸை பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் அவ்வளோ வழியில் இருக்க மாதிரி தெரியல, பரவாயில்ல அப்படின்னு. ரொம்ப சிரிப்பாக இருக்கும்.
ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அன்னைக்கு சுகமானது வந்து அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே தெரில. ChatGPT வந்து இல்லை காலையில் வந்து உங்கள் கால் வலி பின்னிருமாக்கும், போச்சாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும், நீங்கள் ஒழுங்காக டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது நல்லது. அது என் ஃபோன் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுது, பார்த்துக்கோங்க. அதை விட்டால் அதுவும் பேசிடும். ஏன்னா இன்னைக்கு உலகம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு சாத்தான் வந்து எல்லா வழியிலுமே எடுத்து யூஸ் பண்ணி இது பண்ண. ஆனால் அன்னைக்கு தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உன்னை சுகமாக்குனது யார்? உனக்கு பாதி சுகத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் முழுவதுமாக சுகத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன்னா முழுவதுமாக. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வலி வந்த உடனே யோசிச்சு பாருங்க, போச்சுடா நான் காலை உடச்சிட்டேனான்னு நம்மளுக்கு எப்படி மைண்டில் வருது? அது உங்கள் ஆவியிலேருந்து உள்ளேருந்து வருதா இல்லை உங்கள் மனசுக்குள்ளே வருதா? யோசிச்சு பாருங்க. உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா யார் போட்டிருக்க முடியும் அந்த யோசனையை? ஒன்றும் இல்லை. ஏவாள்கிட்ட போய் சாத்தா வந்து தேவன் வந்து உன்ட்ட இப்படி சொன்னாரான்னு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டான். ஆண்டவர் வந்து இப்படி தான் சொன்னார், எதுவுமே சொல்ல. தேவன் இப்படி நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? ஒரு ஐடியா, அந்த ஒரு ஐடியா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு ஐடியாலேருந்து பாவத்தை செய்கிற வரைக்கும் அவன் கொடுத்த ஒரு ஐடியா ஓடிச்சு. அதே ஐடியா தான் இயேசுட்டையும் அவன் வந்து சொன்னான், என்ன உங்களுக்கு பசிக்குது, இயேசு வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பைபிள் வசனம் தான் எடுத்தார். வேறு ஏதாவது சொன்னாரா? எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துலேருந்து தான் எடுத்தார். அவருக்கு எப்படி அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு? அவர் கையில் சூழலில் தூக்கிட்டு போனாரா? இல்லை, மனப்பாடமாக வச்சுருந்தார். அப்படின்னா நம்ம பைபிளை வாசிக்க தான் வசனங்கள் நம்மளுக்குள்ள மனப்பாடமாக வருது. இதுக்கு வந்து எல்லாத்தையும் எனக்கு மனப்பாட வசனம், இயேசு கண்ணீர் விட்டார், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டே நீங்களும் உட்காந்துருக்க வேண்டியது, அது வேறு விஷயம். யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு சின்ன விஷயம், ஒரு யோசனை வருது, இல்லை இது நடக்கக்கூடாது, எனக்கு ஏன் இது நடக்கணும்? ஒரு ப்ரேயர், ஃப்ரைடே ப்ரேயர் முடிகிற டைம் என் காலுமே கிட்டத்தட்ட சரியான மாதிரி தான் இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து அந்த யோசனையை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே விட்டோம்னா என்ன நடக்குது? இல்லை ஏதாவது பிரச்சனையோ, எனக்கு வந்த ஹீலிங் எனக்கு போச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்குது? அடுத்த வழி வருது. அப்படின்னா இது எல்லாமே வந்து சாத்தான் வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நோண்டி வெளியெடுக்கிற மாதிரி. அப்படின்னா அவனோட வேலை என்ன? உங்கள் விசுவாசத்தை குறைக்கிறது தான் அவன் வேலை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள் விசுவாசத்தை குறைச்சிட்டானா நீங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அதே 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபிரேயர் 11:6. இங்கேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வர பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா தேவனுக்கு நீங்கள் பிரியமாக இருக்கக்கூடாது, அதுதான் சாத்தானோட வேலை. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? கரெக்டா? இதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த எக்ஸாம்பிள். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்திக்குள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். I will read it for you in English. By faith Noah being warned by God. தேவன் அவனை வார்ன் பண்ணினாரு, எச்சரிப்பு பெற்று, தேவனுடைய எச்சரிப்பு நோவா பெற்றான். About events not seen, காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி பயபக்திக்குள்ளவன். இவ்வளவுதான் வந்து நம்ம இன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பற்றி, விசுவாசத்தை பற்றி எல்லாம் படிக்க வேண்டிய எல்லாமே ஒரே ஒரு வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரா, வைக்கலையா? ஏன்னா நோவாவோட ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் யூத் சர்வீஸ்க்கு ஆக்சுவலி ஏற்கனவே யூத் சர்வீஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருமே வந்து
அதே எக்ஸாம்பிளை வாங்கி ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து ஆதியாகமம் 8க்கு பதிலாக நியாயாதிபதிகள் 8லேருந்து எனக்கு ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் யூத் சர்வீஸில் கேட்கணும். சரியா? யோசிச்சு பாருங்களேன். நோவா தேவனிடத்தில் காணப்படாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றார். இது வந்து நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நோவா கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோவா எந்த காலத்தில் இருந்தால் உலகம் வந்து ரொம்ப கெட்டு சீரழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கும்போது நோவா அதே இடத்துல இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நோவா வந்து ஒரு பேழையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் அது செஞ்சான். 120 வருஷம் செய்கிறக்கு எப்படிப்பட்ட பேழையை செஞ்சான்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் பிளானை கொடுத்தாரு. அந்த பிளான் படி நோவா செய்தான். அது எப்படி செய்ய முடியும், அது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் எனக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஒரு விஷயம் கூட நார்மல் விஷயமே கிடையாது. நோவா எப்படி எத்தனை வருஷம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி நோவா எப்படி பேலை செய்ய முடியும்? இன்னைக்கு உங்களே என்னையும் ஒரு பேலை செய்ய சொன்னால் ஆண்டவர் அதே மெஷர்மெண்ட் கொடுத்தா நீங்களும் நானும் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறதுக்கே அதுக்கு என் காசெல்லாம் போச்சுன்றாங்க. நம்மளாவது உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸ்லையும் 2 எடுத்து உள்ளுக்குள்ள வைக்கிற அளவுக்கு எங்க முடியாது. ஆனா தேவன் சொன்னாரா சொல்லலையா, அதுதான் இப்ப கேள்வி. தேவன் நோவா கிட்ட சொன்னாரா? சொன்னார். அது நம்ம நம்புறோமா? ஏன்னா நம்ம இன்னும் உலகத்தில் இருக்கோம்ல, அப்பனா நம்பிதான் ஆகணும். நமக்கு ஒரு விஷயம் வேணா சொல்ல முடியும், மழை பெய்கிற வரைக்கும் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலும் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து தண்ணி சூடாக தான் இருக்கும், நார்மலாக தான். மழை பெய்ய ஆரம்பித்தோடனே நடுங்கும் பாருங்க. அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீ ட்ரை பண்ணாத எதுவும் இருக்கா? நிறையா இருக்குது. ஆனால் ட்ரை பண்ண விஷயங்கள்ல எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓரளவுக்கு சொல்லிடுறேன். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது வரைக்கும் பைபிள் என்ன எழுதியிருக்கு, மழையை ஆண்டவர் உண்டு பண்ணவே, அது வரைக்கும் மழையே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னா, மழை பெய்ய போது நீ ஒரு பேழையை கட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது தீப்பெட்டி மாதிரி இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். அது பேழை இப்போ உள்ள போட் மாதிரி வந்து இவ்வளோ அழகாக ஷேப் பண்ணியிருக்குன்னு அப்படி எங்கேயுமே போகணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது தண்ணி மேலே மிதந்தா போதும். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரா? சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தார். 120 வருஷம் கட்டினான். ஆனால் அவன் வாழ்ந்தது 950 இயர்ஸ் வாழ்ந்தான். அப்படின்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது வந்து பர்ஃபெக்ட்லி நார்மல்னே வச்சுக்கோங்க. 8ல் ஒரு பகுதி. இன்னைக்கு வந்து 10 வருஷத்தில் ஒரு வேலையை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சாலமோனை பற்றி பைபிள் எழுதியிருக்கு. அவர் வீடை கட்டுறதுக்கு 13 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, நார்மல். எல்லாமே நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயமாவது அவன் பார்க்குற மாதிரி இருந்துச்சான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. சுற்றி உள்ளவங்க மாறினாங்களா? மாறவே இல்லை. பைபிள் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, நோவா பிரசங்கித்தான், ஏனோக்கு பிரசங்கித்தான். பிரச்சனை வரப்போகுது, தேவாக்கினை வரப்போகுது சொன்னானா? சொல்லியா? சொன்னார். நீ கேட்குறியோ கேட்கலையோ நான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே, விசுவாசம்னா என்ன? தேவன் உண்டு என்று நான் நம்பணும். அந்த தேவன் உண்டுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் செய்கிற நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. உலகத்தில் செய்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. இல்லை, இது பைபிள் சொல்லிச்சு அதனால அதை செய்யலாம், அதெல்லாம் ரெண்டாவது. தேவன் இருக்காருன்னா வந்து தேவனுக்கு சில விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரணும், வேறு யாரும் சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு உள்ளே இருந்தே பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து
உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பா, இது சரியில்லை இது சரியில்லை. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. அப்பனா போராடிட்டு இருந்தாரா, போராடாம இருந்தாரா? அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதே அதிகாரத்துல அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 120 வருஷம் போட்டிருக்கு. இல்லை மனுஷன் வந்து அதுக்கப்புறம் 120 வருஷம் தான் வாழ்ந்தானான்னு கேட்குறீங்களா? இல்லை, நோவா அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் வாழ்ந்தார். ஆனால் 120 வருஷம் நோவா பேழை கட்டுறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. அதே அதிகாரத்தில் கீழே 8வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை எப்படி கிடைச்சிச்சு? திஸ் இஸ் த ஒன்லி மேன் ஹூ ஹேட் ஃபேத். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் அங்கே ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் விசுவாசம் இருந்துச்சு. எப்படி அந்த விசுவாசம் இருந்துச்சு? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் 2வது போர்ஷன் படி, தேவன் உண்டு என்று ஒரு ஆண்டவர் இருக்காரு அப்படின்னா நான் வாழ்றது ஆண்டவருக்கு பிரியமா வாழணுன்றது ஆட்டோமேட்டிக்கா. இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? கடவுள் இருந்தா தானே, இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றோம். இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் அது நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்க அப்படி இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடுத்தவங்கள கண்ணை காமிச்சிட்டு தாங்க என்ன செய்யணுமோ செய்யறாங்களா, செய்யலையா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி. நான் ஒரு தப்பு பண்ண அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நீங்க ஏதாவது சேட்டை செய்ய போறீங்க ஒழிய வேற எப்படியுமே கிடையாது. உலகம் ஃபுல்லா வந்து நான் இதை செய்வேன், கடவுள் தான் இல்லைல்ல, அவர் பார்த்தா பார்க்கணும். சங்கீதத்தில் நம்ம வந்து பைபிள் ஸ்டடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நிறைய இடத்துல இருக்கு. அப்படின்னு சொல்லலாம், தேவன் பார்க்கல அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும்? தேவன் உண்டு என்று தம்மை தேடுகிறவர்களுக்கு God always rewards. அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் சபைக்கு இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோமே, எதுக்காக சபைக்கு வந்திருக்கோம்? தேவன் உண்டு என்று நம்பாம நீங்க இன்னைக்கு சபைக்கு வர முடியாது, வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் எதுக்கு வரணும்? என் வாழ்க்கையிலே நடந்திருக்கேன். நான் எதுக்கு ஒவ்வொரு சண்டையும் நான் சர்ச்சுக்கு வரணும்? நான் எங்கேயாவது போறேன், நான் ரவுண்ட் அடிக்க போறேன், அப்படி என் சண்டையெல்லாம் வேஸ்ட் ஆகுது. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நான் அதை யோசிச்சிருக்கேன். நான் சண்டை போட்டிருக்கேன், வீட்டில் சண்டை போட்டிருக்கேன், அம்மா அப்பாட்ட சண்டை போட்டிருக்கேன். இவன் எப்படி பாஸ்டர் ஆனான்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரியல. அது தேவனுடைய அனாதி திட்டம். எங்கள் வீட்டில் யாருமே நம்பலை. உன் தம்பி தானே மினிஸ்ட்ரிக்கு வருவா, நீ வருவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு எங்கள் வீட்டில் எல்லாரும், எங்கள் அம்மா அப்பா முதக்குன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட. இத்தனைக்கே சுட்டி குறும்பு அப்படின்றதும் கிடையாது. உலகம் ஒரு டைரக்ஷனில் போச்சு, நான் இன்னொரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா பிரச்சனைன்றது மட்டும் எனக்கு வந்து அந்த காலத்தில் எனக்கு உணர்த்தியிருந்தார். நான் காரின்யாவில் படிக்கும்போது நான் மக்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சொல்லேன், ஆண்டவர் ஃபஸ்ட்டு அமைதியாக சொல்லி பார்ப்பார், 2வது திட்டி பார்ப்பார், 3வது அடிக்க போகிறாரு. அடிக்கிறதுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சிடேன். அப்படின்னா அமைதியாக சொல்லும் போது அப்போ நான் கேட்க மாட்டேன். அதுதான் என்னோட திமிரு. திட்டு வாங்கின பிறகு இல்லைன்னா அடி வாங்கின பிறகு தான் திருந்துவேன்ட்டு என்னைக்கோ ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணேன். இந்த தீர்மானம் எப்படி வந்திருக்கு? ஒன்று, தேவன் உண்மையாகவே ஏதாவது பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அமைதியாக சொல்லும் போது நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு ஒரு திமிரு. அது எங்கேருந்து வந்திருக்கு? பிசாசிட்டு தான் வந்திருக்கு. அது ஆண்டவர் மாத்திரைக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுட்டி பண்ணாத ஒரு பர்சனே இவ்வளோ வேலை பார்த்துருப்பான்னா நிறைய சேட்டை பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு அது அடி வாங்குறதுக்கு பயம் இருந்துச்சு. நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு பயமே இல்லை. உங்களுக்கே தெரியுமே, நிறைய பேருக்கு தெரியுமே.
ஏன் நானே அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் கேட்கல. ஆனால் அன்னைக்கு நோவா காலத்தில் ஆண்டவர் கிளியராக சொன்னார், நான் பொழுதன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் 120 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன். ஏன் 120 வருஷத்துக்கு டைம் கொடுக்குறேன்னாரு ஆண்டவர்? ஒரு பேழை அங்கே செய்ய வேண்டி இருக்கு. அந்த பேழை செய்கிற டைம் வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்காக. ஆனால் அந்த 120 வருஷம் மக்கள் சுற்றி இருந்தவங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா? இல்லை. ஆனால் நோவா எப்படியோ தன் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படி விசுவாசம் இருந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சான், அதனால வந்த விசுவாசம். அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்காம நம்ம சபைக்கு வரல. கரெக்டா? அதை நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுல ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ என் பிள்ளைக்கு இன்னும் கடவுளுக்குள்ள வரல, ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஒழுங்கா ஆண்டவருடைய வார்த்தையை ஒழுங்கா நான் கவனிக்கிறேன், அதன்படி நான் என் வாழ்க்கையை மாற்றினேன்னா என் பிள்ளைகள் மாறுமா மாறாதா? மாறும். புரியுதா? நோவா வாழ்க்கையில் அவர் லைஃப்பில் 1/8 அரைக்கால் பங்கு அவன் பிரசங்கம் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒர்க்காச்சா ஒர்க் ஆகலையா? அப்போனா என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ டைம் மேக்சிமம் தேவைப்படலாம். ஏன் அவங்க டைமில் ஏன் அவ்வளோ மோசமாச்சு? உலகம் அவ்வளோ உண்மையாகவே அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் வந்தவொடனே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஈவன் இஃப் இட் டேக்ஸ் 10 years டு கரெக்ட் யுவர் சில்ட்ரன், என் பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்கு வழிக்குள்ளே கொண்டு வரக்கு எனக்கு 10 வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் கையை கூட தூக்க சொல்லலை. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நான் 10 வருஷம் என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த வாழ்க்கையில் நான் ஒழுங்காக ஜோம் பண்ணேன், ஒழுங்காக ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியங்கள் நான் செய்வேன்னா அவங்களும் என்னோட பரலோகத்துக்கு வருவாங்கன்னா நீங்கள் வருவீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வேன். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா நோவா அதை செஞ்சாரா செய்யலையா? உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசம் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஃபஸ்ட்டு உண்மை. அது உண்மைனா அது நடக்கும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அதனால் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு நன்மையும் கீழ்ப்படியாதவங்களுக்கு பிரச்சனையும் வந்து தான் ஆகும். இது எல்லாமே விசுவாசத்துக்குள்ளே அடங்கியிருக்கு இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நம்ம பேசணும்னா இல்லை அந்த படத்தை போட்டு இல்லை நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து எங்கே நடக்க தெரியாமல் ஒத்த காலில் இப்படி வச்சு நான் நடந்துட்டு இருக்கேன்னு கிடையாது. Faith is the most beautiful thing God gave you and me. எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் என்னால் நம்ப முடியுது. எதனால நம்ப முடியுது? நீங்கள் நிறையா தடவை பார்த்தீங்கன்னா தேவன் உண்டுன்ற ஒரு விஷயம் வந்து என்னால் முழுக்க ஐ கேன் பிலீவ் இட் கம்ப்ளீட்லி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தேவன் ஒருவர் உண்மையாகவே உண்டு. அவர் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை அந்த விஷயமே கிடையாது. தேவன் கட்டாயமாக ஒருத்தர் இருக்கார். அந்த தேவன் சொன்ன வார்த்தையை நான் கேட்பேனா? அந்த தேவன் இல்லை, அந்த தேவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவர் கிடையாது அப்படின்ற சத்தம் எனக்கு காதுக்குள்ளே என் மனசுக்குள்ளே வர்ற சத்தத்தை நான் கேட்பேனா? அங்கே தான் கேள்வி இருக்குது. நோவா வாழ்க்கையில் 120 வருஷம் பிரச்சனை வராதுன்னு நினச்சிங்களா? நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா யாராவது ஏதாவது ஒரு ஐடியா நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நடந்துச்சா? 8வது அதிகாரம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது 8வது அதிகாரம் முதல் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இது எப்போ? அவங்கெல்லாம் பேழைக்குள்ள போன பிறகு. எவ்வளவு நாள் மழை பெஞ்சு? 40 நாள். கரெக்டா? 40 நாள் மழை பெஞ்சிச்சு. 150 நாளுக்கு தண்ணி இறங்கவே இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு அதை நினச்சி பார்த்தா என்னால் மறக்கவே முடியாது. நம்மளுக்கு எப்படா மழை பெய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். நம்மளுக்கு 5 நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சுன்னா ஃப்ளட்டிங் ஆயிடும்.
2-3 வருஷத்துக்கு முன்னாடி மம்மி ஃப்ளட்லலாம் வந்து அங்கே அந்த ஃப்ளட்டில் வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறேன்னு போய் கடைசி ட்ரெயின் ஒர்க் ஆகலை, ட்ராக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. திரும்ப எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்குலாம் வந்து எல்லா குத்துலாம் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ எல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏழாவது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதியிருக்கோம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பெருமழை 40 நாள் எழுதியிருக்கா. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து நோவாவை வந்து பேழைக்குள்ளே போக சொன்னார். போகும்போது 2 மிருகமாக எல்லாமே வந்து ஆணும் பெண்ணுமா உள்ளுக்குள்ளே போசம். உங்களையும் என்னையும் தேட விட்டுருந்தா கட்டாயம் என்ன நடந்திருக்கும்? கட்டாயம் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது. ஒன்று, நிறைய பேர் படம் வரைஞ்ச மாதிரி 2 ஆண் சிங்கத்தை உள்ளுக்குள்ள விட்ட மாதிரி தான் இதுதான் நடந்திருக்கும் மேக்சிமம். ஆனால் எனக்கு இதில் என்ன ரொம்ப சிரிப்பாக இருக்கும் தெரியுமா? 10வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனை ஆண்டவர் பேழைக்குள்ளே போக சொல்லி 7 நாள் மழையே பெய்யலை. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து கதவை பூட்டிட்டார். பேழை செஞ்சாச்சு, 120 வருஷம் கஷ்டப்பட்டு பேழையை செஞ்சாச்சு, பேழைக்குள்ளே போயாச்சு. இப்போ மிருகம் எல்லாத்தோடையும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே போயாச்சு. கதவு பூட்டப்பட்டுச்சு. இப்போ நோவா நினச்சாலும் கதவை திறக்க முடியாது. 7 நாளைக்கு ஒன்றும் நடக்கலை. எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாரா கை தூக்க முடியுமாங்க? ஆண்டவரே, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நீங்கள் கீழ்ப்படிய சொன்னீங்க, நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். பேழையை செய்ய சொன்னீங்க, செஞ்சுட்டேன். விசுவாசம் வேணும்னு சொன்னீங்க, விசுவாசிட்டேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஒரே நிமிஷம் எடுத்து பாருங்க. விசுவாசத்தை குறித்து நான் படித்த கிரேட்டஸ்ட் லெசன் இங்கே தான் இருந்துச்சு. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஃபியூச்சர் உங்களுக்கு எது வேணுமோ, எது கேட்டுக்கொள்வீங்களோ, இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, கரெக்டா? அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல இருக்கு. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். யூ ஹாவ் ரிசீவ்ட் இட். உங்களுக்கு எது வேணுமோ ஃபியூச்சர், அது ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நம்புங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஃபியூச்சரு, பாஸ்ட், ப்ரெசண்ட்டுக்குள்ள எல்லாமே வச்சிருக்காரு ஆண்டவர். ஒரே வசனத்துக்குள்ள 3மே இருக்கு. இது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, நம்பவே முடியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்குறேனோ, என்ன எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேனோ, அதை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன்னு நான் நம்பணும். அப்படின்னா நோவா கண்களில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே பாருங்க, விசுவாசிங்கள்னு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்களும் நானும் தான் செய்யணும். இது வேறு யாரும் நம்மளுக்காக செய்யணும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அதை நம்புறதை ஜீசஸ் செய்ய மாட்டார், நம்ம தான் செய்யணும். ஆனால் இங்கே தான் அந்த விஷயமே இருக்குது. திஸ் இஸ் வேர் த சேஞ்சஸ். ஐயோ 7 நாள் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? நான் டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேனே, ஏதோ நடக்க போகுதுன்னு நாங்கள். ஏன்னா இன்னும் அவனுக்கு வந்து மழைனா என்னன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இன்னும் மழைனா என்னன்னே தெரியாது நோவாக்கு. தெரியாம இருக்கும்போது அது சொட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களா? உள்ளுக்குள்ள இருந்து சத்தம் கேட்கும், பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கும்.
ஆனால் அந்த 7 நாளுக்கு அப்புறம் சுற்றி உள்ளவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க, இவன் முட்டாள் இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டா அவன் வெளியே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 7 நாள் நோண்டி பார்த்துருப்பாங்க, இவனை வெளியே இழுக்க முடியுமான்னு பார்த்துருப்பாங்க, எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துருப்பாங்க. இருக்கிற எல்லா மிருகங்களும் சத்தம் போட்டிருக்கும், சத்தம் கேட்டிருக்கும். நான் சென்னைக்கு ரீசெண்டாக போயிருக்கும் போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், 20 வருஷத்துக்கு மேலே மீட் பண்ணுறோம். ஒரு பெரிய நாய் இருக்குடா வீட்டில், அதனால நம்ம வெளியே காஃபி குடிக்கிறதுக்கு போவோம். ஏன் வீட்டில் நாய் இருக்குது, நீ வர உன்னைய பார்த்தானா அந்த நாய் போடுற சத்தம் ஒன்னாலையும் கேட்க முடியாது, என்னாலையும் கேட்க முடியாதுன்னா. ஒரு நாய் நம்ம நிம்மதியாக பேச முடியாது, நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம். நோவா பேழைக்குள்ளே இருக்கிற எல்லா மிருகங்களும், எல்லா காட்டு மிருகங்களும் ஒரே நேரத்தில் 2 இந்த சில விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளால நம்பவே முடியாது. ஆனால் 8வது வசனம், அதான் சொன்னேன், 8வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, காட் ரிமெம்பர்ட், அதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் காட் ரிமெம்பர்ட் நோவா. நோவா பற்றி தேவன் நினைத்தார். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேவன் மறந்துட்டாருன்னு கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் மறந்துட்டாருன்னு கிடையாது. அவன் எங்கே இருந்தான், அந்த பேழை எங்கே இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பேழை இறங்கும் போது எங்கே இறங்குச்சு? துருக்கி தேசத்தில் அராரட் மவுண்டன்ஸில் இறங்குச்சு. நம்ம சில விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலனாலும் தேவன் ஒரு டைம் வச்சிருக்கார். அந்த டைம் எதுனாலன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சது. ஆனால் கதவை மூடின ஆண்டவர் அன்னைக்கே மழை பெய்ய வச்சிருக்கலாம்ல. மழை தூர ஆரம்பிச்ச பிறகு கூட கதவு மூடி இருக்கலாமே. சரி அவசரம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இது போச்சு போச்சு மழை தூர ஆரம்பிச்சு, வாங்க வாங்க ஓடுங்க. 7 நாள், அந்த 7 நாள் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அவன் விசுவாசமாக தான் இருந்துச்சு. அப்படின்னா விசுவாசம்னா உங்களுக்கு டவுட் வராதுன்னு கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்கன்றனால உங்கள் மனசுக்குள்ளே ஐயோ இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ஒரு பயம் இருக்கேன்னு அந்த பயம் வருமானு நினைக்கிறீங்களா? கட்டாயம் வரும். ஏன்னா அந்த பயம் யார்கிட்டருந்து வருது? அதுதான் அங்கே கேள்வி. தேவனிடத்திலிருந்து வருதுடா? இல்லை. நம்ம விசுவாசிக்கும் போது அப்படின்னா நம்ம ஐயோ நான் பரலோகத்துக்கு உண்மையாகவே நான் போவேனா, நான் இப்படி ஒரு பாவியாச்சே, நான் அப்படி ஒரு பாவியாச்சே. தேவன் கழுவுன சுத்திகரித்த ஒரு மனுஷன் திரும்ப பாவியா? நான் பண்ணுற தப்பு 1 யோவானில் இருக்கும். நான் ஆண்டவரே, இஃப் ஐ கன்ஃபெஸ் மை சின்ஸ் ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு forgive my sin and cleanse me from all unrighteousness. நான் பண்ண ஒவ்வொரு தப்பையும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் டெய்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். டெய்லி ஆண்டவரே நான் நேற்று என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாது, சில விஷயம் எனக்கு தெரியும், தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கேன், சில விஷயம் தெரியாமல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை டெய்லி நான் உண்மையாக மன்னிப்பு கேட்டால் நம் பாவங்களை நான் அறிக்கையிடாமல் ஒன்றுமே நடக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னா ஆண்டவரை நம்ம நம்பாமல் இருக்கும்போது, நம்ம விசுவாசத்தில் ஒரு டவுட் வரும்போது கூட நம்மளுடைய அநியாயத்தையும் தான் அங்கே போய் நிற்கும் தேவன் முன்னாடி. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவரை நம்புறது அப்படின்னா இட் இஸ் அ டெய்லி ப்ராசஸ். ஏன் நிறைய பேர் நம்மளுக்கு விசுவாசம் உண்டு இல்லை உங்களுக்கு அப்படி இருக்குது, இப்படி நீங்கள் ஒத்த காலில் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இதனால மோஸ்ட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபெய்த்னா விசுவாசம்னா எனக்கு டவுட்டே வராதுன்னு கிடையாது. ஆனால் அந்த டவுட்டு எனக்குள்ள நான் விட மாட்டேன். என் மண்டைக்கு வரலாம், என் இருதயத்துக்குள்ளே அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இல்லை, என் தேவன் உண்மையுள்ளவர். அந்த பாட்டு இருக்குல்ல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என் வழிகளில் என்னை காப்பவர், நித்தம் என்னை நடத்திடுவார். He will guide me to the
எண்டு வரைக்கும். அப்போனா எண்டு வரைக்கும் ஆண்டவர் வந்து நோவாவை பற்றி நினச்சிருந்தாரு. நோவாவோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், அங்கே எத்தனை அனிமல்ஸ் என்னன்னு தெரியும். அதுக்கெல்லாம் சத்தம் போட்டிருக்குமா, ஆண்டவர் அதை சத்தத்தை அடக்க முடியணும்னா முடியும். அவங்களுக்கு எப்படி சாப்பாடு 1 வருஷத்துக்கு மேலே அது பேழைக்குள்ளே இருந்துச்சு, ஆண்டவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்தார். மக்களுக்கு சாப்பாடு எப்படி கெட்டு போகாமல் இருந்துச்சு, அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவங்க வெளியே வரும்போது அவங்க கதவை திறந்து கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சத்து இல்லாமல் இல்லை, எல்லாரும் பத்திரமா தான் வந்தாங்க. எந்த காட்டு மிருகத்தை இன்னொன்று சாப்பிட்டுட்டு வெளியே வரலை. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது போக எத்தனையோ அனிமல்ஸும் பேர்ட்ஸில் வந்து க்ளீன் அனிமல்ஸ், அன்க்ளீன் அனிமல்ஸ், அதில் 7 எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாமே பலியிடுற அளவுக்கு அவங்க கையில் எல்லாமே பத்திரமா இருந்துச்சு. சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவர் எதுக்காக இதெல்லாம் செய்ய சொன்னார், என் வாழ்க்கையில் ஏன் இந்த விஷயம் நடக்குது, ஏன் இந்த மலை என் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்களுக்கு சுற்றி உள்ள பிசாசு என்னதான் வழி தேடினாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று சொன்னேன், அதை நான் செய்வேன். சொன்னாரா சொல்லலையா? நம்மளோட சைடு என்ன, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, அதை அவர் செஞ்சிட்டார். மார்க் 11:24 ஆண்டவர் அதை செஞ்சிட்டாரு. அவர் செஞ்சிட்டாருன்னு நான் நம்புகிறேன். அதை நம்பினாதான் எனக்கு என் வாழ்க்கையில் என் கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வாங்கி நம்ம பரலோகத்துக்கு போகிறோன்றது நம்ம ஆவிக்கு தான் தெரியும், நம்ம மூளைக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எனக்கு உள்ளே தான் தெரியும், நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா படலையா, எனக்கு வெளியே தெரியாது. நான் ஞானஸ்நானம் எடுத்தாலும் எனக்கு வெளியே தெரியும்னு நினைக்கிறீங்களே, தெரியாது. எவ்வளோ நாளாக எனக்கும் அது புரியாது. நான் ஞானஸ்நான கிளாஸ் எடுக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரீசனே வந்து எனக்கு புரியாத விஷயத்த சொல்லித்தரணுன்றதுக்காக. எவ்வளோ நாள் கழித்து எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உண்மை. ஏன்னா உலகத்துக்கே தெரியாத, மழைனாலே என்னன்னு தெரியாத நிலைமைக்கு இருந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒருத்தனை 120 வருஷம் வேலை பார்க்க வச்சுருந்தார்னா, கடைசியில் யார் மற்ற உலகத்தில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த பேழையை விட்டு வெளியே வந்துச்சு. சில நேரம் யோசிச்சு பார்க்கும்போது அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த சபை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து ஒரு பேழை மாதிரி. நீங்களும் நானும் அந்த பேழைக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி. இல்லை யார் கரடி, யார் மிருகம், என்ன எதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியல. ஆண்டவர் மிருகத்தையும் நினைச்சாதுன்னு தான் போட்டிருக்கு வழியே. அது எதுக்காக நினைச்சாது, நோவா பாவம்னு நினைச்சாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நோவாவோட குடும்பம் மாதிரி நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பமாக இங்கே வந்து இருக்கிறோம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாக வந்து இருக்கோம். இதனால தான் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ யோசிக்கலையோ தெரியல, நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமாக வாங்கன்னு சொல்கிறது. நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது இது ஒரு ஆவிக்குரிய பேழையாக நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் யூ கம் இன் ஹியர் யூ வில் பி சேவ்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை சபைக்குள்ளே கொடுக்கப்படுது. தேவனுடைய வார்த்தையை கொடுக்காம இல்லை நான் வேற ஏதாவது இல்லை, நான் வந்து எனக்கு வேற ஒரு ஐடியா வருது, எனக்கு ஒரு தோணுது, எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுது, நான் பேச வந்தேன்னா நான் கட்டாயம் அடி வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் நீதி நியாயமுள்ள தேவன். அவர் சிங்காசனமே நீதியும் நியாயமும். அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய தேவன் நம்மளுக்காக சொன்ன ஒரு வார்த்தையை அவர் செய்ய மாட்டேன், இவனை சும்மா தான் நான் ஏமாத்திட்டு இருக்கேன், நான் முட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொன்னா அவர் நீதி உள்ளவரா நியாயம் உள்ளவரா? இல்லை. அப்படின்னா அவர் முட்டாய் கொடுக்குறான்னு சொல்றது யாரு? பிசாசு. அவன் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. நோவா வாழ்க்கையில் ஒரு பேழைக்குள்ளே போனான்னா அவன் வெளியே வர முடியும்னா, நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கவங்க பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா? சத்தமாக சொல்லாமா? எதிர்க்காக can we all stand up please? Our loving heavenly Father, we praise you Lord, we praise you, we thank you, we praise you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசுவாசத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா.
Lord, we praise you, we thank you, we praise you, we praise you, we praise you. எல்லாம் சந்தோஷமா ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லலாமா? வாயை திறந்து சொல்லலாமா? கமான் ஓப்பன் யுவர் மவுத். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலியான்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, 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 ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் டங்ஸில் பேச முடியுமா? பேசுங்க. ஆனால் ஆண்டவரே உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஒரு 2 minutes தரேன். நல்ல சந்தோஷமாக ஜோம் பண்ணுறீங்களா? கமான் ஓப்பன் யுவர் மவுத். நல்ல சத்தத்தை உயர்த்தி கமான் ஓப்பன் யுவர் மவுத் and say, Father, we praise you, we thank you, Lord, we thank you. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை பற்றி கற்றுத்தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்ன மழை எங்களுக்கு இருக்குன்னு தெரியாது ஆண்டவரே. என் சிச்சுவேஷன், என் லைஃப்பில் என்ன மழை இருக்குன்னு மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் அந்த மழையை வந்து உங்கள் மேலே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த கடுகளவு விசுவாசம் தான் அந்த மலை தூக்கி எரியப்படும், கடலுக்குள்ளே எரியப்படும். அந்த இடத்துல எனக்கு சமமான பூமி இருக்கும் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னோட கோணலான வழிகளை நீங்கள் செவ்வையாக்க போறீங்கன்றது ஆண்டவரே. ஏற்கனவே செவ்வையாக்கிட்டீங்க, என் கண்ணுக்கு அது தெரிய போகுது, என்னுடைய கண்களுக்கு அது தெரிய போகுது. நான் நம்புறதுக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்காக உண்மைக்கு துதிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். So praise you Lord, 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 praise you. தேவன் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல தைரியமா கை தட்டுங்க. Come on, open your mouth and say, ஆண்டவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்கிறார். ஆண்டவர் பெரிய வாழ்க்கையில செஞ்சு கொண்டுட்டே இருக்க, செய்து கொண்டே இருக்கார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Come on, open your mouth and say, Father, I praise you, Lord, I praise you, Lord, I praise you, Lord, I praise you, I praise you, I praise you. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. விசுவாசத்தினாலே மற்றும் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீங்களே, உமக்கு நன்றி அப்பா. Father in heaven, we praise you, we give you glory, we give you honor. ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை பற்றி கற்றுத்தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், நீங்க உண்டு என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை விசுவாசிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் திரும்ப போகும்போது நான் திரும்ப வருவேன், உங்களுக்காக நான் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி மாளிகையிலே கட்டி கொண்டு இருக்கேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. திரும்ப நான் உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை நம்பி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரே, உங்களை வார்த்தையை நம்பி வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் இன்னும் எங்கள் விசுவாசத்தை வழங்க, இன்னும் எங்கள் விசுவாசத்தை வழங்க ஆண்டவரே. Lord, let our faith grow higher, let our faith grow higher ஆண்டவரே. ஒவ்வொருதான் நாங்கள் விசுவாசம் நினைக்கும் போது அங்கே நோவாவை நினைக்க வேண்டி இருக்குப்பா. Thank you for teaching us about Noah. Thank you for teaching us about Noah. Lord, we give you glory, we give you honor, we give you praise. In Jesus' name we pray. Amen. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, love of God the Father, and the sweet communion and fellowship of the Holy Spirit be with each and every one of us now and forevermore. Amen. May the Lord bless you and keep you. May He make His face shine upon you, be gracious unto you. Lord, lift up your countenance and give us peace. Amen. Amen. Amen.